காங்கிரஸு கூடுதல் சீட்டு கேட்டாங்க, அந்த பிரச்சனை இருக்குது. இதை ஓச்சி முடித்த உடனே அடுத்த ரவுண்டு இவங்க எல்லாம் வருவாங்க. சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் வருவாங்க. இவங்களுக்கு காங்கிரஸே சரி பண்ணிட்டோம்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் 5 சீட்டு அப்படி இப்படின்னு ஆரம்பித்து சீட்டு அதே சீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி இருக்கல வச்சுக்கோங்க, இருக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் பண்ணுவாங்க. சீட்டு எண்ணிக்கை ஏற்றாமல் ஆனால் சம்மதிக்க வைக்கிற வேலையை பண்ணுவாங்க. அது எப்படி சார் சீட் எண்ணிக்கை ஏற்றாமல்? அது அவங்களுக்கு தெரியும் அந்த வித்தை. உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்கள் முக ஸ்டாலின் நேரத்துக்கு போயிடுவீங்களா? நல்லா இருக்குது, ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க. சாம பேத தான தாண்ட மாதிரி அவங்களுக்கு தெரியும். முன்னெல்லாம் கட்சி தலைவர்கள் கட்சியுடைய கொள்கை எங்கள் கட்சி தான் நினைக்குது 10 சீட்டு இல்லைன்னா விடுங்க நாங்கள் போகிறோம் அப்படின்வாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. வா பங்கு பேசலாம், 5 சீட்டு இல்லை 6 சீட்டு மீதி பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு அது என்னவோ அது பண்ணிக்குவாங்க. இவரும் போயிட்டு நானும் எவ்வளோ பேசி பார்த்தேன், இன்றைய தினம் பாசிச சக்திகள் ஆட்டம் போடுகின்றன, சனாதன சக்திகளை வீழ்த்தப்பட வேண்டும், இந்த ஆர்எஸ்எஸ் வலதுசாரி கும்பல்களை வீழ்த்த வேண்டும் என்றால் நம் லட்சியம் நாம் ஒன்றாக செயல்படுத்தால் நல்லது. இதில் எண்ணிக்கை பார்த்தால் நாம் அவர் வெல்ல முடியாது. ஆகவே எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, எதிரிகள் தான் முக்கியம். ஆகவே ஆர்எஸ்எஸ் சனாதன சக்திகள் பாசிச பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் நாங்கள் அடிமையாக 5 சீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க.